அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய சேனல்கள் பழைய சேனல்கள் கிடைச்சிருந்தாலும் இன்னும் அது சாட்டிஸ்ஃபையான நிலையில் இல்லை. அதால் இந்த சேனலை நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ லங்கா டிவி, வயம்பலங்கா டிவி சகோதரர் துஷார் அவர்கள், அவருடைய இலக்கமானது பார்த்திங்கன்னா 076 809 85 96. இந்த இலக்கத்தினூடாக அவரை தொடர்பு கொள்ளலாம். அவருடைய 2 சேனல்கள், அதாவது வயம்பலங்கா மற்றும் நியூ லங்கா டிவி, இந்த 2 சேனலூடாகவும் தொடர்ந்துமே பணிப்பெண்களுக்கு, அவர் நாட்டில் இருக்கிறாரு, இருந்தாலும் ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளோடையும் தனி ஒரு நபராக இன்றைக்கு வரைக்கும் சண்டை பிடிக்கிறது, ஏஜென்ட்டுகளுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பீரோவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அவருடைய சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு போகிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக அவர் இன்றைக்கு வரைக்கும் பேசி போராட்டத்துக்கு. அதே மாதிரி அவருடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது அவர் தந்த தகவல் தான் இது. அவருடைய தகவல்னால தான் அவருடைய பேரையும் இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அரம்கோ இன்டர்நேஷ்னல், அரம்கோ சர்வதேச வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் குருநாகல். இந்த குருநாகல் ஏஜென்ட் ஊடாக இத்தனை பேர் தான் இருக்கிறீங்க. கக்கூசுன்ற பேர் மட்டும்தான் வரல இன்னும் ஏஜென்ட்டுக்கு, அதுவும் இருக்குதோ தெரியலை. ஒவ்வொரு பேர்லையும் வரானுங்க. இதெல்லாம் பதிவு செஞ்சதா பதிவு செய்யாததா என்னென்ன பதிவு பண்ணியிருக்கிறானுங்க ஒன்றுமே தெரியுதில்லை. இந்த சகோதரி பேர் பீரிஸ். மேலதிக தகவல்களை அவங்களோட வாயால் சொல்லியிருக்கிறாங்க. சிங்கள சகோதரி. அவங்களுடைய வாய்ஸ் கட் கடைசியில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இவங்களுடைய சம்பவம் என்ன, இவங்களுக்கு நடந்த நிகழ்வு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவங்களை சரியா சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காக அனுப்புகிறாங்க இந்த அரம்கோ ஏஜென்ட்டால் போனதுக்கு அப்புறமா இவங்க போய் 3 நாட்களாக ஏஜென்ட்டில் தங்கி இருக்கிறாங்க. ஏஜென்ட்டில் தங்கி இருந்துட்டு கடைசியாக 3ஆவது நாளாக கடைசியாக கொண்டு போய் விடுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கொண்டு போய்த்து இவங்களை இறக்கி விடுறாங்க. இதென்னடா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அவங்க எதிர்பார்த்துருந்தது, நம்ம போகிறோம் எங்கே, நம்ம வந்திருக்கிறோம் வேலைக்கு, அந்த வேலைக்கு வந்திருக்கிற வீட்டுக்கு தான் முதலாளிக்கிட்ட நம்ம போக போகிறோம் அப்படின்னு தான் 3 நாட்களாக ஏஜென்ட்டில் இருந்துட்டு 3 நாட்களுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, வண்டியில் ஏறி இவங்களோட பட்டி சாமான்லாம் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாஸ்போர்ட்டும் கையில் இருக்குது. கடைசியாக கொண்டு போய்த்து விடுற இடம் தான் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, பாசையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. புதிதாக வந்திருக்கிற பணிப்பெண். கஃபீலுக்கு கால் அடித்தா கஃபீல் நோ ரெஸ்பான்ஸ். கஃபீலோடைய வீட்டுக்கு போனால் கஃபீலோடைய வீடு பூட்டி இருக்குது. கஃபீலோட பேசலாம்னு பார்த்தா கஃபீலோடைய எந்த தொடர்புமே இல்லை. இந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, பணிப்பெண்ணை கொண்டு போய்த்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் விட்டுடுறாங்க. ஒப்படைக்க கூட இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் கூட கொடுக்கல, நடுத்தருவில் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த சகோதரி விடிய காலையில் கொண்டு போய் விட்டது சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அவங்க போலீஸ் வாசல்லே தான் நிற்கிறாங்க. யாரும் வரவும் இல்லை, கேட்கவும் இல்லை. நான் இன்னும் கவனிக்கல. கடைசியாக 7ஆவது பட்சத்தில் அவங்க தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த மெசேஜை அனுப்பி லொக்கேஷனே அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல நிற்கிறேன், என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியுதில்லை, என்னை கொண்டாந்து இப்படி நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போய் யாரோ தெரிஞ்சவங்க அந்த மோக்கத்து வேலைக்கெல்லாம் போடுறாங்களே, இங்கே மாதிரி அங்கேயும் இருக்குது போல். தொலைஞ்சிச்சு சனியன். எல்லா இடத்துலையும் இந்த மோக்கத்து வேலை தான். சரியா மோக்கத்து வேலைக்கு போடுறதுக்காக கொண்டு போய் விட்டு இப்போ கிட்டத்தட்ட 9 மாத காலமாக இவங்க ஒரு இல்லீகல் ரெசிடென்சியாக அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் தூதரத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது, அதே மாதிரி பீரோக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது. அதே போல் தான் இவங்களுடைய குடும்பங்கள் போய் தொடர்ந்து இந்த அரம்கோ இன்டர்நேஷ்னல் ஏஜென்ட்டில் போய் தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கடைசியாக பல பிரச்சனைகள்லையும் கஷ்டத்துலையும் வந்த பெண்மணி அவங்களுடைய தேவைக்காக, அவங்களுடைய கஷ்டத்துக்காக, கடனுக்காக வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம். 1000 ரியால், வெறும் 1000 ரியால் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன்னா பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது, வேலையின் பழக்கணும், சமைக்க தெரியாது, ஒன்றும் தெரியாதால் ஒரு 1000 தினார் சம்பளம் கொடுத்து ஒரு வீட்டில் அவங்கள வேலைக்கு வச்சுருக்குறாங்க.
ஆனால் இவங்க இந்த 1000 தினார் கொடுத்து வேலை செய்யணும், இந்த 1000 ரியால் எடுத்து வேலை செய்கிறதுக்காக வரல. அவங்க வந்திருக்கிறது 1200 1300 தினார் சம்பளம் பேசி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. கடைசியில் அவங்க சட்ட ரீதியாக நாட்டில் எல்லா விடயங்கள்லையும் பதிவு செஞ்சு, பீரோவில் வேணுமா, அதில் வேணுமா, இதில் வேணுமா, எல்லா கர்மாந்திரத்துலையும் பதிவு செஞ்சு எல்லாத்துக்கும் காசு கட்டி சட்ட ரீதியாக தான் இந்த நாட்டுக்குள்ளே வராங்க. சட்ட ரீதியாக இந்த நாட்டுக்குள்ளே வந்தும் சாவலை ரோட்டோரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு பேசினா இப்படி தான் நிலைமை. ரூம்லேருந்து பேசுகிற மாதிரி வருமா? இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இவங்க வந்து எல்லாமே சட்ட ரீதியாக வந்தும் கடைசியில் அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒரு நாய் கூட முன் வரலை. அதே போல தான் இந்த வேலைவாய்ப்பு பணியகம் என்றது, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்றது சில நேரத்தில் ஒரு ஜாதி மடத்தனமான கதைகள் வந்து வேலைக்காக போயிருக்கிற இவங்களுடைய குடும்பங்கள்கிட்ட சொல்லுது. அதில் முக்கியமான ஒன்று தான், இப்போ சாதாரணமாக ஒருத்தரை வந்து ரூமில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அடைச்சி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட 2-3 நாளாக. ஒரு நாள் போனால் அவங்களோட உயிர் போயிடும். 3-4 நாளாக ஆல்ரெடி சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை, அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இன்னும் ஒரு நாளில் அவங்களுடைய உயிர் போயிடும். அந்த அளவு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடித்து கஷ்டப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படியான ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணினால் பீரோவில் இருக்கிற அதிகார மட்டங்கள் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? இன்று போய் நாளை வா, அல்லது இன்று போய் நாளை வாண்டும் இல்லை, இன்று போய் 4 நாள் கழித்து வா, இன்று போய் 7 நாள் கழித்து வா. அதுதான் பதில். இன்னொரு 7 நாளில் வாங்க, இல்லாட்டி இன்னொரு 7 நாளைக்குள்ள அது போயிடும். நடந்தா போகுது. ஏடா இவ்வளவு டெவலப்மெண்ட் இந்த அளவுக்கு வளர்ந்தும், டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்தும் ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு சாதாரணமாக ஒரு மைக்ரோ செகண்டாவது போதுமா? இப்போ நம்ம வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறோம். சாதாரணமாக ஒரு செகண்ட் டிக்குன்னு அந்த பக்கம் வாரத்துக்கு இடையில் இந்த பக்கம் டபுள் டிக்குலேருந்து மெசேஜும் போய் சேர்ந்துருதா இல்லையா? இது சிங்கள மொழியில் தான் நல்லா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி கொளுத்தி விட்டு சொல்லணும். அவங்களுக்கு நல்லா கிளிக்கணும் அவங்க மொழியிலையும். அதே போல் தான் நான் அவங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு, ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, தூதரகத்துக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலேருந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, எமர்ஜென்சி, திஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல், எமர்ஜென்சி, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா உயிர் போயிடும், உடனே போங்கடா, போய் காப்பாற்றுங்கடா, வண்டி எடுங்கடா அப்படின்னு அந்த படத்தில் சொல்கிற மாதிரியாவது சரியா, போய் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு. சரி, இப்போ சாதாரணமாக இப்படி வீடு பிரச்சனை, சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, நார்மலான பிரச்சனைகள் என்றால் கூட பல பிரச்சனைகளை, இப்போ ஒருத்தர் 2 பேரோட பிரச்சனையில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அதில் ஆயிரக்கணக்கான பேரோட பிரச்சனை இருக்கும். சரி, அவங்கள அதிகார மட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆளாக தொடர்ந்து போய் பார்க்கணும் இல்லையா? சரி, அப்படி இருக்கிறதால ஒரு டைம் ஒன்று கொடுக்கலாம். யார் நார்மலாக இப்போ சாதாரணமாக வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சீண்டல் சிடுங்கல் அந்த மாதிரி இருக்குது, சாப்பாடு டைமும் கொடுக்கறது, சம்பளம் டைமும் கொடுக்கறது இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் ஓகே, பெட்டி கேஸுகளை சரி ஒரு வாரத்துக்குள்ளே சரி கிளியர் பண்ணி கொடுத்துட்றோமா அப்படின்னு சொல்லலாம். அட இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன், கழுத்து மட்டத்தில் நிற்குது, ரொம்ப பெரிய ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரத்தில் தான் போகும் அப்படின்னா இது இன்னொரு லாஜிக் இல்லாத ஒரு முட்டாள்தனமான பதிவு, முட்டாள்தனமான பதில். இலங்கை வேலைவாய்ப்பு பணியகம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இப்படி ஒரு பதிலை கொடுக்கறதுக்கு அவங்களுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? தொழிலாளர் ரிஸ்கில் இருக்கிறாங்க, ஹைலி ரிஸ்கில் இருக்கிறாங்க. இந்த செகண்டே அவங்கள போய் காப்பாற்றலைன்னா அவங்களுடைய கதை முடிஞ்சது அப்படின்ற நிலைமையில் இருக்கும்போது ஒரு வாரம் டேட்டு கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம்? அதே போல தான் இப்போ சாதாரணமாக தூதரகங்கள் அதுக்குரிய அதிகாரிகள் அனுப்பணும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகள் தான் தூதரகங்களுக்கு அதுக்குரிய அதிகாரிகள் அனுப்பணும், டிரைவர்கள் அனுப்பணும், வண்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கணும் எனி டைம். அதே போல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அனுப்பணும். அதே மாதிரி கூடுதலாக வந்து பழக்கப்பட்டவங்க, இந்த அரபு நாடுகளை பற்றி தெரிஞ்சவங்க, இதை பற்றி அரபி பேசக்கூடியவங்க, அரபு நாடுகளில் கொஞ்சமாவது தேர்ச்சி பெற்றவங்களை அனுப்பணும். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தூதரகம் டைரெக்டாக டீல் பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி 24 மணி நேரமும் கான்டாக்டில் இருக்கிற மாதிரி, கனெக்டில் இருக்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கட்டாயமாக வாட்ஸ்அப் நம்பர், நார்மல் நம்பர் இல்லை, லேண்ட்லைன் நம்பர் இல்லை, வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்கணும். எங்களுடைய இலங்கை தூதரகத்துலேயும் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் நம்பர். அதை வந்து வீட்டில் பாத்ரூம் துடைக்கிறது கூட எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு நாசமாக போயிருக்குது. ஏன்னா அந்த நம்பருக்கு எத்தனையோ பேர் மெசேஜ் போட்டு இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு மெசேஜுக்குமே ரிப்ளை இல்லை.
ஆனால் எங்களுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பீரோக்கு காசு வாங்குறாங்க, அதுக்கு காசு வாங்குறாங்க, இதுக்கு காசு வாங்குறாங்க, ஊருப்பட்ட காசு அடிக்கிறாங்க. அதே போல் 17,000 ரூபா பில்லு ஸ்டாம்பில் இருக்குதுன்னா 22,000 ரூபா எடுக்கிறாங்க. 4,000 சொச்சம் தான் ஸ்டாம்பில் இருக்குதுன்னா 6,000 சொச்சம் எடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் நல்லபடியாக கொள்ளை அடிக்கிறீங்க தானே, அடிக்கிற காசை வச்சு நல்லா சம்பாதிச்சு சாப்பிட்றீங்க தானே. அப்போ இந்த மக்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சலுகைகளையும் வழங்கி கொடுங்களேன். அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், அதே போல் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க அவர்கள், அதே போல் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கான அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் இது சம்பந்தமான முடிவுகளை நிச்சயமாக விரைவில் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஆட்சியை உருவாக்குறதுக்காக வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் எங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. அதே மாதிரி நாட்டில் ஒரு சில மென்டல் கேஸுகள் என்ன தெரியுமா பதில் கொடுக்கறது. இப்போ நாங்கள் டாலர் அனுப்புறதால தான் நாடு. நீங்கள் என்னங்கடா டாலர் அனுப்பினீங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சம்பாதிச்சு காசு அனுப்பிட்டு நீங்கள் வெளிநாட்டில் இருந்து காசு அனுப்பினோம் நாட்டுக்காகன்றீங்க, அது என்ன கணக்குடா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குது முட்டாள்கள். அவங்களுக்கான பதில் என்னென்னா, அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு பணம் அனுப்புகிறோம், சம்பாதிக்கிறோம், பணம் அனுப்புகிறோம், அதில் என்ன இந்த நாட்டுக்கு லாபம் வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நாட்டிலேருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு நோட்டும் நம்மளுடைய நாட்டுக்கு போகிறது எப்படி, டொலர் வடிவில் தான் போகுது. குவைத்தி தினாரை கொண்டு போய் அங்கே நம்ம வீட்டில் கொண்டு போய் நம்ம பேங்க்கில் போய் காசு எடுக்கும்போது குவைத்தி தினாரையோ அல்லது நம்ம அனுப்பின டொலர்களையோ நம்மளுடைய ஃபேமிலி கொடுக்குறாங்களா? இல்லையே. கொடுக்கறது நம்மளுடைய நாட்டினுடைய ரூபாய், நம்மளுடைய நாட்டினுடைய நாணய பெறுமதி நாணயத்தை தான் அவங்க கொடுப்பாங்க. நம்மளுடைய நாட்டினுடைய ரூபாய், அதாவது ஸ்ரீலங்கன் ருபீஸில் தான் பணம் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் அனுப்புகிற டாலர் எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த ஒவ்வொரு அரசியல்வாதியுடைய கழுத்துகளுக்கும், மனைவிமாருடைய மகள்மாருடைய குடும்பத்தில் உள்ளவங்களுடைய கழுத்துகளுக்கும் தங்க டாலர்களாகவும் போயிடுச்சு. அதே மாதிரி வெளிநாடுகளில் அந்த தங்க டாலர்கள் பதுக்கப்பட்டுச்சு. ஏதோ இப்போது இறைவனுடைய புண்ணியத்தில் இலங்கைக்கு ஒரு நல்ல அரசியல்வாதி வந்திருக்காருன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நல்ல ஆட்சியில் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறோம். எங்களுடைய இந்த பணங்கள்லாம் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டுக்கு பெட்ரோல் வாங்குறதுக்கு வண்டியில் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு ஓடித்துறீங்களே, அந்த பெட்ரோல் வாங்குறதுக்கு ரூபாவை கொண்டு போய் அரபிக்காரன்ட்ட கொடுத்தா மூஞ்சிலேயே காரி துப்பி அனுப்பி விட்ருவாங்க ஓடுறாண்டு. சரியா? அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும் டாலர். அதே மாதிரி வேறு வெளிநாடுகளில் இருந்து ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருட்கள்லேருந்து காரு, வேனு, அது இதுன்னு ஒவ்வொரு வாகனங்கள் இறக்குமதி செய்கிறீங்களே, அதுக்கு டாலர் கொடுக்கணும். அப்போ அந்த டாலர் எங்கேருந்து ஸ்ரீலங்கான்னு டாலர் அச்சு அடிப்பாங்களா? அமெரிக்காவுடைய டாலர் அச்சு அடிப்பாங்களா? இல்லை ஸ்ரீலங்கா காசை கொடுத்து தான் டாலர் வாங்க முடியுமா? என்ன குவைத்தி தினாரா அது? அவ்வளோ பெருமதியான காசா அது? இல்லை. நம்மளுடைய நாட்டை தான் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக்கி வச்சுருக்கானுங்க. இனிமேலாவது இன்ஷா அல்லாஹ் யாரப் அந்த நாட்டை மேலோக்கி எடுக்கணும், மேலே சரியான நிலைமைக்கு அந்த நாட்டை கொண்டு எடுக்கணும். ஆனால் இப்போது நீங்கள் அந்த சொல்கிற அந்த டாலர் தான், நாங்கள் அனுப்பக்கூடிய அந்த டாலர் பெறுமதி தான் இன்டர்நேஷ்னல் வங்கிகள் மூலமாக டிரான்சாக்ஷன் ஆகி அந்த டாலர் பெறுமதி நம்மளுடைய நாட்டினுடைய கையிருப்பு, டாலர் கையிருப்பு அப்படின்ற ஒன்றை மேம்படுத்திக்கிட்டு வருது. அதை வச்சு தான் நாம் இந்த இன்டர்நேஷ்னல் டீலிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம நாட்டில் இந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய தேயிலைக்குரிய பணம், அது இது ஒவ்வொன்று பணங்களும் வரும்போது இந்த மாதிரி தான் டீலிங் ஆகுது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான கதைகளை விட்டுட்டு வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக அவங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கேவலப்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் டிக்டாக்கை திறந்தாலே அங்கே போய் நல்லா அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க. அது எல்லாரும் இல்லை, ஒரு சில உதவிகள் செய்கிற தவறால் இன்றைக்கி எல்லாருமே கெட்ட பேர். இருந்தாலும் அவங்கள தட்டி கழிக்காமல் சரி விடுங்க. ஏன்னா இன்றைக்கி வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் அப்படின்னாலே, ஒரு வெளிநாட்டு இருந்து ஒரு பெண் நாட்டில் ரோட்டில் நடந்து போனால் போதும், டேய் வெளிநாட்டு சாமான்டா, ஸ்தஃபிருல்லாஹ் மன்னிச்சுக்கோங்க இந்த வார்த்தையை நான் சொன்னதுக்கு, உண்மையான கதை. அடே வெளிநாட்டு சரக்குடா, வெளிநாட்டு இருந்து வந்திருக்குடா. அவங்க அம்மாவும் கூட வெளிநாட்டில் இருந்திருக்கலாம், அவங்க சொந்தத்தில் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கூட வெளிநாட்டில் இருந்திருக்கலாம். அப்போ அதே நேரத்தில் அவனுடைய அத்தை, மாமா, மாமி, அம்மா, தங்கச்சி, பொண்டாட்டி அவங்கள நாங்கள் இந்த மாதிரி ரோட்டில் நின்று கமெண்ட் அடித்தா கேட்டுக்குவானுங்களா? ஆனால் இன்றைக்கி அப்படித்தான் நடக்குது. வெளிநாட்டுக்கு வந்த ஒரு பொம்பளைண்டா அவங்கள ஏதோ ரெண்டாம் கட்டமாக தான் பார்க்குறது. உண்மையிலேயே வெக்கக்கேடு. இதுக்கு அந்த பெண்கள் தான் சொந்த நாட்டையும் சொந்த குடும்பத்தையும் விட்டுட்டு இந்த வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு பாத்திரங்களி, வீடுகளி, பாத்ரூம்களி எல்லாமே கழுவி கஷ்டப்பட்டு இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு டாலர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அவ்வளவுதான் நம்ம நாட்டில்.
அதெல்லாமே மாறணும், மாற்றுவோம். நிச்சயமாக வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய தலையை நிமிர்த்துவதற்காக எங்களுடைய பயணம் என்றைக்குமே தொடரும். எங்களுடைய இந்த சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஜெனித் பெரி அம்மா இருக்கிறாங்க, அதே மாதிரி கோய்த்த கமால் இருக்கிறாரு, அதே மாதிரி நியூலங்கா டிவி அவரையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். துஷார நாட்டில் இருந்தாலும் அவர் தொடர்ந்து வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. ரஸ்வார் ஹாசன் எங்களுடைய சகோதரர் இருக்கிறாரு, அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே நாங்கள் தொழிலாளர்கள், அதாவது வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய தலையை நிமிர்றதுக்கான முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் விரைவிலே எடுப்போம். அதே போல் வீடியோ போட்டும் கிளிப்போம். பார்த்தீங்கன்னா நேற்று அடித்தவனை எப்படி உடனே சுட சுட கைது பண்ணினாங்கன்னு பயம். வேதனாகம்னா பயம், யூடியூபர்னா பயம். அந்த பயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்கப்பா. அரம்கோ ஏஜென்ட்டால் வந்தால் இதுதான் நிலைமை. சிங்களம் தெரிஞ்சவங்க பாருங்கள் ஃபுல்லாக. ජනාධිපතිතුමාගෙනුත් එමෙන්නට කියන ආරම්භයක් ගන්න තියෙනවා. අද ලංකාවට යන්න ඕන මගේ දරුවා නිතරම අසනීප වෙනවා. මට දරුවෝ දෙන්නෙක් ඉන්නවා. පොඩි දරුවෝ නිතරම අසනීප වෙනවා. මහත්යට ස්ථීර රසාවන්නේ ගොඩාක් බලාපොරොත්තු තියන් ආවේ. ඒත් කිසිම දෙයක් කරගන්න බැරි වුණා. සුළු පඩියකට තමයි වැඩ කරන්නේ. රියාල් 1000කට ඒකත් මෙයාලා ලංකාවේ සල්ලි දාලා දෙන්නේ. ඒකත් ලංකාවක් කෙනෙකුට දෙන්න ඕන සල්ලි දාන්න. ඒකෙන් තමයි එකක් දෙන්න ඕන. ඒ නිසා මට ඉක්මනට ලංකාවට යන්න ඕන. මට පුළුවන් නම් උදව් කරන්න. මගේ නම පීරිස්. මම කුරුණෑගල රෙන්කෝ ආයතනයේ රෙන්කෝ ඒජන්සියෙන් සෞදි රටට ආවේ. ඇවිල්ලා දවස් 3ක් සෞදි ඒජන්සියට යන්න මා බස් එකක ගිහිල්ලා බැස්සුවා පොලිසියක් ඉස්සරහින්. කපිලේ නම්බර දුන්න නම්බර වැඩ කරේ නැහැ. කිසිම කෙනෙක් ආවේ නැහැ. මම ගෙනියන හවස 4 පමණ වෙනකන් හිටියා. ඒත් කිසි කෙනෙක් ආවේ නැහැ. නම්බර දුන්න නම්බර වැඩ කරේ නැහැ. එතන පීස් එකෙන් කතා කරා. කපිලේ නම්බරේ වැඩ කරේ නැහැ. පාස්පෝර්ට් එක මං අතේ තියෙනවා. ඊට පස්සේ සෞදියේ නංගි කෙනෙකුට කතා කරලා ඊපස්සේ එයා මාව ගෙන්නගත්ත රියාල් 500ක් දීලා. එයා මාව ගෙදරකට දැම්ම මාසයක් තියන් ඉඳලා එයා ගෙදරකට දැම්මා. එයාගේ ණය රියාල් 500 නිසා එයාගේ ණය ගෙව්වා. ඊට පස්සේ මාස 3ක් ඒ ගෙදර හිටියා. මේ ගෙදරින් තවත් ගෙදරකට දැම්මා. ඒ ගෙදරත් කරදරයි. දැනට මම තාවකාලික ගෙදරක ඉන්නවා. මට ගොඩාක් ප්‍රශ්න නිසා ඒ කිසිම ප්‍රශ්නයක් විසඳගන්න බැරි වුණා. ඒජන්සියෙන් අද වෙනතුරුත් ඔයා බැලුවේ නැහැ. නම්බර වලට කතා කරා නම්බර වැඩ නැහැ. මාව ට්‍රේනින් කරේ නැහැ. මෙඩිකල් කරා. මට එනකොට අලි එනවා කියපු ගාන දුන්නෙත් නැහැ. මට ලංකාවට යන්න. සුබ දවසක් හැම දිනාටම. මම මේ වීඩියෝ දාන්නේ කාගවත් කීමකටවත් කාගවත් බල කිරීමකටවත් නෙමෙයි. මට වෙච්ච අසාධාරණ නිසා මගේ නම පීරිස්, මගේ ගම් මීරිගම. මට දරුවෝ දෙන්නෙක් ඉන්නවා. මහත්යට ස්ථීරට රසාවක් නැති නිසා තමයි මම විදේශගත වුණේ. මම විදේශගත වුණේ කුරුණෑගල රෙන්කෝ ආයතනයෙන්. දැනට මාස 9ක් පමණ වෙනවා. අද වෙනතුරුත් එයාලා මං ගැන හොයා බැලුවේ නෑ. මාව සෞදි රටට තමයි එයාලා බීරෝ කරා, මෙඩිකල් කරා, ට්‍රේනින් කරේ නෑ. කිසිම භාෂාවක් පුරුදු කරේ නෑ. එයාලා මාව සෞදියට එනලා සෞදි ඒජන්සිය දවස් 3ක් තියාගෙන කන්න බොන්නත් නෑ. දවස් 3ක් තියාගෙන ඊට පස්සේ බස් එකක දාලා එයාලා මාව පොලිසියක් ළඟින් ගිහින් බැස්සුවා. බස්සලා බස්කාරයෝ ගියා. කිසි කෙනෙක් ආවේ නෑ ඒජන්සියෙන්. කිසි භාෂාවක් දන්නේ නැහැ. පැය 9ක පමණ ගියා බස් එකේ කන්න බොන්නත් නැහැ. පාන්දර 3:00මාරයි පොලිසිය ළඟින් බස් වෙනකොට. හවස 4 පමණ වෙනකන් හිටිය කිසි කෙනෙක් ආවේ නැහැ. නම්බර කපිල්ගේ දුන්නා නම්බර වැඩ කරෙත් නැහැ. හවස 4 වෙනකන් හිටිය කිසි කෙනෙක් නැහැ. භාෂාවක් දන්නේ නැහැ. නම්බර වලට කතා කරාට නම්බර වැඩ කරෙත් නැහැ. ඊට පස්සේ කරගන්න දෙයක් නැතිකමට මගේ නංගි කෙනෙක් සෞදි ඉන්න එයාට කතා කරාට පස්සේ එයා මාව ගෙන්න ගත්තා. එයා ළඟ තමයි මාසයක් පමණ එයා ළඟ හිටියා. ඊට පස්සේ එයා මාව මාසෙ ගෙදරකට දැම්මා. ගෙවල් වලින් ගන්නෙත් නැහැ. භාෂාවක් දන්නේ නැති නිසා. ඒත් එයා රියාල් 1000ක පඩියකට තමයි මාව දැම්මේ. එයා මාව රියාල් 500ක් දීලා ගෙන්න ගත්තේ. ඒකින් එයාගේ ණය දුන්නා. ඊට පස්සේ එයා ගැන ආගේ යතක් නැහැ.
එයා ගැන තොරතුරක් අද වෙනතුරුත් නෑ. මට කරගන්න දෙයක් නෑ. මට කිසි කෙනෙක් නෑ. ගෙදර අයට කිව්වට විදේශ සේවයකට පැමිණිල්ලක් දාන්න කියලා. එයාලත් කිසි උවමනාවක් නෑ. මට කරගන්න දෙයක් නැති නිසා තමයි මම මේ වීඩියෝ දැම්මේ. මම දැනටත් ගෙදරක ඉන්නවා తాවකාලිකව. කන්න බොන්නත් නෑ, සබනුත් නෑ, කිසි දෙයක් නෑ. සමහර දාට රොටියක් පමණයි. මට අන්තසරණ වෙලා ඉන්නේ. මගේ પાස්පෝර්ට් එක මං අතේ තියෙනවා. මට අකාම වීසා කිසි දෙයක් නෑ. මට ලංකාවට යන්න ඕන. මට ප්‍රශ්න ගොඩායි. ලංකාවට සල්ලි දාලා දෙන්නත් මෙයාලා දාලා දෙන්න. ඒකත් මං අක්ක කෙනෙකුට කියලා දාන්න ඕනේ. යාට වාහනේට පවා රියල් 1000න් තමයි දෙන්න ඕන. මට කිසි ප්‍රශ්නයක් විසඳ ගන්න බැරි වුණා. මට ලංකාවට යන්න කොහොම හරි ඔයාලා උදව් කරන්න. මට රියල් 1000 ප්‍රමාණවත් මදි. ඒ නිසා මගේ දරුවෝ ළඟට යන්න මට උදව් කරන්න ඔයාලාට පින් සිද්ධ වෙයි. අතුගර ජනාධිපතිතුමනි ඔබතුමාගේ වැඳලා මං ඉල්ලන්නේ සෞදි එම්බසි හරහා මට ලංකාවට යන්න උදව් කරන්න. විදේශ ඇමතිතුමනි මට ලංකාවට යන්න උදව් කරන්න. මට ටිකට් එකක් ගන්න පවා මට අත්කමක් නැහැ. ඒ නිසා මට පුළුවන් නම් ඔයාලා හැමෝම උදව් කරන්න. ලංකාවට ඔයාලාට පින් සිද්ධ වෙයි. මම නැවතත් ඉල්ලන්නේ මට ලංකාවට යන්න උදව් කරන්න කියලා. මට අන්තසරණ වෙලා ඉන්නේ. මට ලංකාවට කොහොම හරි යන්න ඕන. කිසි ප්‍රශ්නයක් විසඳුනේ නැහැ. ප්‍රශ්න වැඩි වුණා මිසක් කිසිම දෙයක් කරගන්න බැරි වුණා. ඒ නිසා මට ලංකාවට යන්න ඔයාලට පුළුවන් නම් උදව් කරන්න. මට මහත්තයාට කිව්වත් කීප දරයක් කිව්වත් එයත් කිසිම අද යනවා හෙට යනවා කියනවා. තාම ගියේ නැහැ. ඒ නිසා මට පුළුවන් නම් ඔයාලා උදව් කරන්න. මට પાස්පෝර්ට් එක මං අතේ තියෙන ටිකට් එක දාලා මට යන්න උදව් කරන්න ඔයාලා. සෞදි එම්බසි හරහා අතිගරු ජනාධිපතිතුමනි ඔබතුමාගෙන් මං ඉල්ලන්නේ මේ වාගේ ඒජන්සි ගැන නිසි පියවර ගන්න. යා තවත් කෙනෙක් අතර මං කරන්නේ ඔයාගේ තමයි. අද වෙනතුරුත් ඔයා බැලුවේ නැහැ. මොනවද මරනද කියලා. අර නංගි හිටියේ නැත්තම් අදටත් මම යන්නේ නෑ. දැනටත් ගෙදරක ඉන්නවා. කිසි කන්න බොන්නත් නැහැ. කිසිම දෙයක් නැහැ. සමහර දාට රොටියක් පමණයි. ඒකත් නැහැ සමහර දාට. ඒ නිසා මට ලංකාවට යන්න උදව් කරන්න. මට ලංකාවට කොහොම හරි යන්න ඕන. ඔයාලට පින් සිද්ධ වෙයි. ස්තුතියි ඔයාලට. කොහොම හරි මට උදව් කරන්න. ඔයාලගෙන් මං ඉල්ලන්නේ අවසාන වතාවට මට ලංකාවට යන්න උදව් කරන්න කියලා. මගේ නම පීරිස්. මගේ ගම මීරිගම. මට දරුවෝ දෙන්නෙක් ඉන්නවා. මහත්තයාට ස්ථීර රස්සාවක් නැහැ. ඒ නිසා ආර්ථික ප්‍රශ්න නිසා මම විදේශගත වුණේ ඇරම්කෝ ආයතනයෙන්. එයාලා මාව 2024 තුන්වෙනි මාසේ 7 වෙනිදා මාව සෞදි රටට එව්වා. ඊට පස්සේ සෞදි රටේ දවස් 3ක් තියාගෙන ඉඳලා මාව පොලිසියක් ළඟින් බස් එකක දාලා පොලිසිය ළඟින් බස්වලා කිසි කෙනෙක් ආවේ නැහැ. බැස්සුවා. බස්වලා උදේ පාන්දර 3:00 ඉඳලා හවස 4 වෙනකන් හිටියා. කිසි කෙනෙක් ආවේ නැහැ. නම්බර් දුන්න නම්බර වැඩ කරන්නේ නැහැ. කපිල්ගේ නම්බරය දුන්න නම්බරේ වැඩ කරන්නේ නැහැ. මිස් කෙනෙක් හිටියා. මිස්ගේ නම්බරේට එයාලා ඒ නම්බර වැඩ කරෙත් නැහැ. මට යන්නේ නමන් නැතුව හවස 4 වමන වෙනකම් මම හිටියා සෞදියේ. ඊට පස්සේ මගේ නංගි කෙනෙක් ඉන්න සෞදියේ. එයාට කතා කරාට පස්සේ එයා මාව එයා ළඟට ගත්තා. ඊට පස්සේ එයා මාව මාසේ ගෙදරකට දැම්මා. රියල් 1000ක පඩියට මට බීරුව කරා, මෙඩිකල් කරා. මා ට්‍රේනින් කරේ නැහැ. කිසි භාෂාවක් දන්නෙත් නැහැ. නිසා ගෙවල් වලින් ගන්නෙත් නැහැ. සෑහෙන ප්‍රශ්න නිසා මං ආවේ. මට කිසි ප්‍රශ්නයක් විසඳ ගන්න බැරි වුණා. ඒ ගෙවල් වල රියල් 1000ක පඩියකට වැඩ කරන්නේ. ඒ 1000න් මම ලංකාවට සල්ලි දාන්නේ නැහැ. ගෙවල් වල කට්ටිය. මට අකාම වීසා කිසිම දෙයක් නැහැ. මගේ પાස්පෝර්ට් එක මල් ළඟ තියෙනවා. මං අක්ක කෙනෙකුට කියලා තමයි ලංකාවට සල්ලි දාන්නේ. එයාටත් මම වාහනේට පවා සල්ලි දෙන්න ඕනේ රියල් 1000න්. මට කිසි ප්‍රශ්නයක් විසඳ ගන්න බැරි නම් මගේ ගේ හදාගන්න නිසා මම ආවේ. මට ආර්ථික ප්‍රශ්න තියෙන නිසා කිසි දෙයක් මට කරගන්න බැරි වුණා. මගේ අම්මා අද උදේ නැති වෙලා ඒත් මට යන්න ගියන්නේ නැහැ. මගේ අම්මගේ මලගමට මට යන්න නැහැ. ඔයාලටත් අම්මලා ඉන්නව නේද? අනේ මට පුළුවන් නම් අනුකම්පා කරලා මට ලංකාවට යන්න උදව් කරන්න. ගරු ජනාධිපතිතුමනි, විදේශ ඇමතිතුමනි, ඔබතුමාගෙන් ඉල්ලන්නේ
එම්බසිය හරහා මාව ලංකාවට යන්න මට උදව් කරන්න. මට යන්න විදියක් නැහැ. රියාල් 1000න් මට යන්න ටිකට් එකට ගන්නවත් සල්ලි මදි. ප්‍රශ්න නිසා ආවේ මට යන්න සල්ලි හොයාගන්න අමාරු ටිකට් එකකට. ඒ නිසා මට පුළුවන් නම් ලංකාවට යන්න උදව් කරන්න. ඒජන්සියෙන් අද වෙනතුරුත් මං ගැන හොයා බැලුවේ නෑ. නම්බර වලට වැඩ කරලා යාලා ඉන්නද මන්නද කියලා තාම වෙනතුරු බැලුවේ නෑ. අද වෙනකන් මේ වෙනකන් මං සෑහෙන දුක් විඳලා ගෙවල් වල කන්න නෑ. ඇඳුම් නෑ, සබන් ගෙනත් දෙන්නේ නෑ. සේරම ගන්න රියාල් 1000න් මදි. ඒ නිසා මට ලංකාවට යන්න උදව් කරන්න. මට ගොඩාක් ප්‍රශ්න තියෙනවා. මගේ දරුවොත් අසනීප වෙනවා නිතරම. ඒ නිසා මට යන්න උදව් කරන්න ලංකාවට. පින් සිද්ධ වෙයි ඔයාලට. අතිගරු ජනාධිපතිනි, ඔබතුමාගෙන් මං වැඳලා ඉල්ලන්නේ මට ලංකාවට යන්න උදව් කරන්න කියලා. මගේ අම්මගේ මලගම්ම සහභාගී වෙන්න මට ලංකාවට යන්න උදව් කරන්න අතිගරු ජනාධිපතිතුමාට පින්. මම හැමෝගෙම ඉල්ලන්නේ රටේ එනවා නම් හොඳට හොයලා බලලා එන්න. මේ වාගේ අතරමං කරන ඒජන්සි වලින් එන්න එපා. ඔයාලා හොඳට හොයලා බලලා එන්නකොට එන්න. මම ඔයාලගෙන් ඉල්ලන්නේ ජනාධිපතිතුමනි, මේ වාගේ ඒජන්සි කරුවන්ට නිසි පියවර ගන්නාමින් ඉල්ලා සිටිමි. அரம்கோ ஏஜென்சி குருநாகல நீங்கள் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகுவீங்க. வடுகே ஸ்ரீயாவதி பீரிஸ் இந்த சகோதரி இன்னைக்கு சட்டவிரோத குடியிருப்பாளர்களாக இன்னைக்கு மாறினதுக்கு காரணம் இவங்க தான். கொண்டு போய் ஏமாற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு யார் பதில் சொல்கிறது? நம்பர் 23 டிஆர் சில்வா ஸ்ட்ரீட், தம்புல்ல ரோட், குருநாகல, ஸ்ரீலங்கா. அரம்கோ இன்டர்நேஷ்னல் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி. இதில் வந்தீங்கன்னா நடு ரோட்டில் விடப்படுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு தொடர்ந்துமே இது சம்மந்தமான பெட்டிஷன்களை வந்து எங்களுடைய துஷார சகோதரர் நியூ லங்கா டிவி மற்றும் வாயம்பலங்கா டிவி இந்த சகோதரர் வந்து தொடர்ந்துமே ஒவ்வொரு ஏஜென்ட்களுக்கு எதிராகவும் கம்ப்ளைண்ட் அனுப்பிட்டு இருக்கிறார். அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சில ஏஜென்ட்களை இழுத்து மூடி இருக்கிறாரு. அவருக்கு நாட்டிலேயே ரிஸ்க்கான தொழில் தான், ரிஸ்க்காக தான் செஞ்சுட்டு இருக்கிறார். இருந்தாலும் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக அவருக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் எங்களுக்கும் எந்தெந்த நேரத்தில் ஆப்பு வைக்கிறது காத்திருக்காங்கன்னு தெரியல. ஏற்கனவே சேனல்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறாங்க. பார்க்கலாம், வாரது வரட்டும், பார்த்துக்கலாம் விட்றா, மக்களுக்காக தானே. ஓகே மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.